வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பன்னீர் எடுத்துருக்கேன். இது நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும், கியூப்பாக இருக்கும். பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுதுகள். இஞ்சி பூண்டு விழுதுகளில் 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 2 பாய்ச்சிக்கங்க, சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 3 பாய்ச்சிக்கங்க. கருவேப்பிலை, 3 ஸ்பூன் பட்டர், 6 முந்திரி பருப்பு, கேவர். இது பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன சேர்ப்பேன்னா 1 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். ஓகேவா, நல்லா உருகட்டும். ஓகேவா, பாருங்கள் நல்லா உருகிடுச்சு. இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகேவா, கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்துடுச்சு. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் 6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதில் ஓகேவா, கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா, செஞ்சுக்கிட்டு இது கூட தக்காளி பழம் சேர்த்துருவோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். ஓகேவா, நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஓகேவா, இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்யப்போம்னா நல்லா ஆற வச்சுட்டு பிளெண்டரில் அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வச்சிடலாம். ஓகேவா, ஸோ பிளெண்டர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைக்கலாம். ஓகேவா, அரைச்சிடுவோம். ஓகேவா, அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இவ இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் மங்களை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வாங்க சமைக்கலாம். ஓகேவா, நம்ம பட்டர் எடுத்துருக்கேன். 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா உருகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா உருக்கிடுச்சு. இது கூட பிரியாணி இலை, சீரகம், பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுக்கு. இது கூட பட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதை சேர்த்துறேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணுமா கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது கூட நான் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்னா வாசத்துக்கு. சேர்த்துட்டு இது கூட உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் சீனி பாய்க்கிறேன். இந்த அளவுக்கு சீனி பாய்ச்சிக்குங்க. வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டோம்.
இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். பச்சை வாசனையும் போயிடுச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இது பன்னீர். ஓகேவா, போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, 2 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரேவியுமாக இருக்குது. வாசமும் அப்படி தான் தூக்குது. உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடுவோம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கோமினே எனக்கு கொடுங்க, லைக்கும் கொடுங்க. ஓகேவா, அடுப்பை வச்சிடலாம். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.